உச்சக்கட்ட பரபரப்பில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சூழல் நிலவுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபண்ணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பல ஆண்டுகளாக பலமான கூட்டாளியா காங்கிரஸ சொல்லிட்டு வந்துச்சு திமுக. இப்போ இவ்வளவு கரார் காட்ட என்ன காரணம் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய சீட்டுகளை தர முன்வரல அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுகிறது. உங்களுடைய பார்வை சார். கடந்த ஒரு மாத காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு எஃகு கோட்டை போல் செயல்பட்டு வந்தது. ஆனால் இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. தேசிய நலன் சார்ந்த, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிற ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்பட்டது. தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல புரிதல் இருந்த காரணத்தினாலே 2019, 2021, 24 40க்கும் 40 தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தை கூட பெற முடியாத அளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தை உள்ளிட்ட ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இந்த கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துவதற்கு கடந்த ஒரு மாத காலமாக கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த முயற்சிகள்ல பல பின்னடைவை சந்தித்தது. அதிலே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் ஊழியர்களிலே நானும் ஒருவன். அந்த வகையில நேற்று காலை டெல்லியிலே வந்தேன். மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்திக்க முடிந்தது. அவர் நேற்று பெங்களூர் சென்றார். இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தியோடு கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோடு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்று கூட்டணி இறுதி வடிவம் பெறப்போகிறது. கூட்டணி உறுதியாக போகிறது. தமிழ்நாட்டிலே சமீப காலமாக இந்த வகுப்புவாத சக்திகளை முறியடிப்பதில் ஏற்பட்ட பின்னடைவு இன்றைக்கு கூட்டணியின் மூலமாக முறியடிக்கப்பட இருக்கிறது. ஒரு நல்ல செய்தி. மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நான் தலைநகர் டெல்லியிலே இருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு தலைவர் ப. சிதம்பரம் எடுத்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கோபண்ணா, நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கீங்க. அது ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு மாத காலமாவே ஒரு குழப்பம் இருந்ததா நீங்களுமே குறிப்பிட்டீங்க. இந்த ஒரு மாத காலத்துல சோனியா காந்தி தலையீடு எதுவுமே இல்லை. ஆனா இறுதிக்கட்ட நேரத்துல சோனியா காந்தி தலையிட்டு இருப்பதன் மூலம் திமுக காங்கிரஸ் உறவு மோசமான நிலையை எட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இன்னைக்கு இந்த கூட்டணி ஏற்பட்ட பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில அது வந்து ஒரு எமோஷனல் அலையன்ஸ். அது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. கிட்டத்தட்ட 2004 இருந்து 2026 வரைக்கும் 2014 ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் ஒன்றாக இருந்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். இது ஒரு வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை பெற்ற கூட்டணி. இந்த கூட்டணியில பின்னடைவு ஏற்பட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த பின்னடைவு சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை பரப்பி வந்தார்கள். அந்த பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். தாவேகாவுக்கு என்ன கொள்கை என்று இதுவரை எனக்கு தெரியல. அது பாஜகவை எதிர்க்க ஒரு துணிவற்ற கட்சி. பாஜகவை எதிர்த்து கருத்து கூட சொல்ல தயங்காத தாவேகாவோடு 140 ஆண்டு கால வரலாற்று புகழ்மிக்க மதசார்பற்ற கொள்கையை ஜீவாதார கொள்கையாக கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நாம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டியது 75 ஆண்டு கால வரலாற்று பின்னணி கொண்ட திராவிட இயக்கமான திமுக ஒரு மதசார்பற்ற கொள்கையிலே நம்பிக்கை உள்ள கட்சி. இந்தியாவிலேயே வகுப்புவாத பாஜகவை எதிர்க்கிற ஒரு துணிவான முதலமைச்சராக, தலைவராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் விலகி வருகிறார். அவரது கரங்களை பலப்படுத்த வேண்டும். இந்த கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலமே தமிழ்நாட்டில் பாஜக நுழைவதை தடுக்க முடியும். ஒரு முறை மக்களவையில் ராகுல் காந்தி பேசினார், you will never ever rule over தமிழ்நாடு in தமிழ்நாடு என்று மோடியை பார்த்து அவர் சொன்னார். எந்த காலத்திலும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று சொன்னார். அந்த கருத்து
வலிமை பெற்று இன்றைக்கு இந்த கூட்டணி உருவாகிறது என்று சொன்னால் ராகுல் காந்தி அவருடைய கனவை இன்றைக்கு உறுதி செய்கிற வகையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. திரு கோபண்ணா, பின்னடைவு இருந்தது உண்மைதான், ஆனால் தற்போது அது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் முடிவு என்னங்கிறது தெரியல. ஆனா நீங்க அறுதியிட்டு சொல்றீங்க பின்னடைவு சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு. ஒருவேளை நீங்க டெல்லியில இருக்கனால அங்க டெல்லி தலைமை ஒரு இறுதி முடிவை எடுத்துட்டாங்களா? இல்ல, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் ப. சிதம்பரத்தோடு பேசி முதலமைச்சரோடு பேசி இன்றைக்கு வந்து போய் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பே கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. சில விஷயங்களை நான் வெளியே சொல்ல முடியாது, அது இறுதி வடிவம் பெற இருக்கிறது. இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இறுதி அறிவிப்பை கூட்டணி உறுதி செய்யப்பட்டது என்கிற அறிவிப்பு விரைவிலே வெளிவரும். ஏன்னா இந்த கூட்டணி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டாயம். இது இன்னைக்கு இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து நிச்சயம் வந்து அமைந்தால் ஒழிய வகுப்புவாத சக்திகளை வீழ்த்த முடியாது. அந்த வகையில இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்ற மகிழ்ச்சியான செய்தி வரும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறேன். இந்த கூட்டணி இன்றைக்கு உறுதி செய்வதற்கு இன்றைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமான ஒரு எதிர்மறையான செய்திகள், கூட்டணிக்கு எதிரான கருத்துக்கள், காங்கிரஸ் கட்சியிலே சில சலசலப்புகள், இதையெல்லாம் சகித்து கொண்டு முதலமைச்சருடைய சகிப்புத்தன்மையை நான் பாராட்டுகிறேன். காரணம், இன்றைக்கு இந்த கூட்டணி வலிமைப்படுத்தணும், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் எடுத்த வியூகம் இருக்கிறதுல, அந்த அதாவது பலதரப்பட்ட தேமுதிக போன்ற கட்சிகளை இணைத்து சிறிய சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு வெற்றிகரமாக திமுக என்கிற கட்டுக்கோப்பான இயக்கம் தனது அணுகுமுறையின் மூலமாக காங்கிரஸ் கட்சியும் இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு வெற்றி கூட்டணியாக நிச்சயம் அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 2வது முறை முதலமைச்சராவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு இன்றைக்கு உறுதி செய்யப்படுகிறது. திமுக காங்கிரஸ் வெற்றி கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோபண்ணா.